including a relationship with parents, is only secondary. That will take you nowhere. Relationships with friends, relatives, persons who are interested in you, I really request you that always maintain relationship. அது இந்த ஸ்கூல் பள்ளி பருவம் இது மாதிரி ஒரு பருவம் வந்து வாழ்க்கையில கிடையவே கிடையாது. நம்மளோட கடைசி வரைக்கும் நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் யார் தெரியுமா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜில் வருவாங்க போவாங்க, நம்ம ப்ரொஃபஷனில் வருவாங்க போவாங்க. இன்னைக்கு கூட ஒரு நம்ம வைஸ் சேர்மன் என்ன இந்திரன் சந்திரன்லாம் சொன்னார்ல, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, நீங்களாமோட என்ஜாய், நீ எங்கெல்லாம் பாஸ் ஆனதோ கையெழுத்து உனக்கே 10 நிமிஷம் கழிச்சு முடியாது, நீங்களாமோட போய் என்ஜாய்ட்ட அப்படின்னு சொல்லுவான். அவன் அப்படி சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சார் பாரு, அவன் என்னை ஜட்ஜா பார்க்கல, இன்னும் அந்த 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 யூஸ்லெஸ் ஆனமெண்டேஷன்லாம் பார்த்துருக்காங்க. அவன் இந்த உண்மையான அன்பு, the true love, ஸ்கூல் டேஸ்ல கிடைக்கிற அளவுக்கு, my dear friends, I am telling you, you will not get it at any stage of your life. என்ன மாதிரி செல்ஃபிஷா இல்லாம, திரும்பி சொல்றேன், என்ன மாதிரி செல்ஃபிஷா இல்லாம மற்றவங்களுக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வழக்கமா மாத்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படியாவது சின்ன வயசுல எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா வாழ்க்கையில போக போக அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இன்னுமே கூட கஷ்டமா இருக்கு. இன்னுமே கூட நான் எஃபர்ட் எடுக்க வேண்டியிருக்கு. இன்னொருத்தருக்கு ஏதாவது பண்ணணும்னாக்கா எனக்கு நேச்சுரலா வரவே மாட்டேங்குது. அது நேச்சுரலா வரணும்னா வழக்கமாக வேண்டும். வழக்கமானாதான் அது முடியும். அதை சின்ன வயசுலயே பண்ணிட்டீங்கன்னாக்கா அது உங்களுடைய வழக்கமா போயிடும். மற்றவர்களுக்கு ஏதாவது செய்யுங்க, மற்றவர்களை பத்தி சிந்திங்க, மற்றவங்களுக்காக வேண்டி ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க. அந்த பழக்கத்தை தயவு செஞ்சு சின்ன வயசுல இருந்தே பண்ணிடுங்க. அடுத்தது, வாழ்க்கையில வெற்றி 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 மார்க் பின்னாடி அலையாது. உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு நிறைய மார்க் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அது எனக்கு சரியா வராது. நீங்க நிஜமாவே சக்சஸ்ஃபுல்லா ஆளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும் தேவை. எனக்கு தெரியும் நீங்க இதை கை தட்டுவீங்கன்னு சொன்னாங்க. மார்க் எடுக்காதீங்கன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப அது மார்க் எடுக்கிறது ஏதோ ப்ராப்ளம். நான் திரும்பி பசங்கள்ட்டெல்லாம் கேட்பேன், ஏண்டா 95 மார்க் ஒருத்தர் எடுத்துட்டோம்னா 95 மார்க் எடுத்துட்டான்னா என்ன மாதிரி